நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் அவர்களுடன் கலந்துரையாடல். வணக்கம் ராஜேஷ் அண்ணா. ஒரு மைக்ரோபயாலஜி ப்ரொஃபஸர், ஒரு லேடி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு குழந்தைக்கு 5 வயசு, ஒரு குழந்தைக்கு 7 வயசு. 2 பேரும் ஜுவனைல் டைபெட்டிக். அப்போ அந்த அம்மா என்ன கேட்குது, கேன் யூ மேக் மை சில்ட்ரன் ஈட் சுகர் நந்து, யூ ஸ்பீக் சோ மச் அப்படின்னு கேட்டது. சரி, ஐ டூ இட், நான் பண்ணுறேன். உலகமே சாதிக்க முடியாது, நீ எப்படி பண்ண முடியும், சர்வ சாதாரணமாக பண்ணுறேன்னு சொல்றியே அப்படின்னு அந்த மாதிரி கேட்குது. உலகமே சாதிக்க முடியாதா இருக்கலாமா, இந்த நந்து சாதிப்பான் அப்படி. ஐ ஷால் டூ இட் இன் 6 months டைம் பண்ணி கொடுத்து. அப்போ தான் நான் போய் கார்போஹைட்ரேட் சயின்ஸ் படிக்கிறேன். என் வீட்டு எதிர்க்க ஒரு பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருந்தாங்க, அவங்ககிட்ட ஹெல்ப் எடுக்கிறேன். அவங்க எனக்கு சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் நாங்கள் படிச்சுக்கிறேன். அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் போய் உடச்சி தூக்கி போட்டு எப்போ 2003 அதை ஃபைன் டியூன் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் மாடலாக எடுத்துன்னு வரதுக்கு 7 வருஷம். என்கிட்ட பணம் இல்லை, இல்லைன்னா ஒரே வருஷம். நாங்கள் சம்பாதிச்சு 1987 ரிசர்ச்சில் போகிறோம். நம்ம தமிழ் சான்றோர்கள், நம் உயரிய தமிழ் நாகரிகத்தின் விஞ்ஞானம் இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு படிச்சுன்னு வரோம். அப்போ 2003 ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லாவே படிச்சிட்டோம். அப்போ நாங்கள் இதை பண்ணுறோம். 7 வருஷம் எடுத்துக்கிறோம். இதை ஒரு சாமியார் வரான், அவன் தன்னை சிவபெருமான்ன்றான். இந்த தொழில்நுட்பத்தை ஒருத்தர் வழியா என்கிட்ட கேட்கறான். சர்க்கரை வியாதிக்காரங்க எவ்வளவு ஒண்ணா சாப்பிடலாம்னு மாத்தி அமைச்சிட்டேன். இந்த சர்க்கரையை சாப்பிட்டா சர்க்கரை ஏறாது, சர்க்கரை இறங்கும். இதை ஒரு மேற்கத்தியனோ, ஒரு ஜூயிஷோ, ஒரு யூரோப்பியனோ செய்திருந்தால் அவனுக்கு அடுத்த நிமிஷம் நோபல் கொடுத்திருப்பாங்க. ஐ அம் an Asian dog. ஓகேயா? இத அட்வான்ஸ் ஃபுட் யூரோப்பியன் ஜேர்னல் ஃபார் அட்வான்ஸ் ஃபுட் சயின்ஸ்னு ஒரு பெரிய ஜேர்னல் இருக்கு யூகேல. அதுல இதோட ஆர்டிகல் நான் எழுதி அமிச்சேன். அதுக்கு வெள்ளக்காரன் எனக்கு ஒரு லெட்டர் அமிச்சான். யுவர் highly valued scientific article is being decided by the panel to be published in our prestigious journal without any correction னு போட்டான். எதையுமே திருத்தாம நான் போடுறேன். அப்பதான் நான் நினைச்சேன், சரி நம்மளும் ஏதோ இங்கிலீஷ் எழுதுறோம் போல இருக்குது. அதுக்கப்புறம் எழுதுறான், we are proud to announce you Dr. C.K. Nandagopalan, this valued finding will be kept in the reference section of the 5 top libraries in United Kingdom: Cambridge University, Library of Oxford University, Library of Trinity College of Dublin, Library of Trinity College of Scotland, Library of Trinity College of Wales. இங்க எல்லாத்துலயும் ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல எடுத்து வச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, என்ன செலக்ட் பண்றாங்க. ஒரு ஃபாரம் இருக்கு, இண்டோ யூகே சயின்ஸ் பிரிட்ஜ் பயோஃபார்ம் 2020. அதுல 2 இந்தியர்களையும் 2 பிரிட்டிஷ்காரங்களையும் கௌரவிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. 2013 என்னை கௌரவிச்சாங்க, அவார்ட் பண்ணாங்க நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டி. அப்போ இங்கே இருந்த கான்சுலேட் ஜெனரல் என்னை கூப்பிட்டார். என்ன தெரியுமா சொன்னார், இமிக்ரேஷன் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி இஸ் ஆன் த கார்ட்ஸ். நீயும் உன் குடும்பத்தாரும் என் நாட்டு பிரஜைகளாக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐ வில் டிஸ்கஸ் வித் மை வைஃப் அண்ட் வந்துட்டு. இப்போ இந்த சாமியார் கேட்குறான் ஆளை விட்டு. ஆமாம் எங்கள் ஊர் சாமியார், அவர் சிவபெருமான். நான் என்ன சொன்னேன், நீ தான் சிவபெருமான் ஆச்சே. சிவபெருமான் நந்தி கிட்ட சொல்லி, நந்தி விநாயகர் கிட்ட சொல்லி வந்த தானே மருத்துவம். சக்கரை ஒரு சாதாரண பொருள், நீ பண்ணிட்டு போ, கடவுளாச்ச நீ, நான் மனுஷன் தானே, புரிஞ்சுதா? கடவுளால பண்ண முடியாதா? கரும்பு பச்சவனே கடவுள் தானே, புரிஞ்சுதுங்களா? புரியுது. அப்புறம் இந்த சாமியாருடைய ஒரு மிக நெருங்கிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய சிஷ்யன், பிரதான சிஷ்யன். அவர் என்கிட்ட கேட்குறாரு, இது எனக்கு கொடுன்னு, 4 பேருக்கு போய் சேரணும், இதை இந்த காசுக்கு நான் கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கோ, என்கிட்ட பணம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார், பணம் இல்லாமல். எவ்வளோ சார் நீங்கள் செலவு பண்ணுவீங்க சொல்லுங்க. உண்மை, இந்த 35 ஆண்டு கால இந்த ஆராய்ச்சி பணம் இருந்திருந்தால் 12 வருடத்தில் முடித்திருப்பேன். இன்னும் பண்ணின்னு இருக்கிறோம், இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சார். ஒரு இதுவும் எடுத்துன்னு போய் நீ கேட்க புரிஞ்சுக்கவே முடியல. அப்புறம் தமிழ்நாடுங்க, காட்ஸ் ஆஃப் கேரளா, வெஸ்டர்ன் காட்ஸ், சவுத் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா 2.5 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோங்க ரோட்ல படிக்கிறதுக்கு. இன்னைக்கு கேட்குறாங்களே கேள்வி, இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் படிக்கிறதுன்னு. இதில் ஒரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம், நான் போகாத கிராமமே கிடையாது. பழங்கால வீடுகள் எல்லாமே 3 அடிக்கு 6 அடி ஒரு ஊஞ்சல் இருக்கும். இது பழமையான வீடுகள் எல்லாம் பார்த்துன்னு வரோம். ஒரு நாள் எனக்கு தோணுது, இதுக்கு பின்னாலே ஏதோ இருக்கணும், சயின்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுனே வரேன். இதுக்கு விடை தேடுறோம், விடை கட்சுது. என்றைக்கு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் தனக்கு குழந்தை வேணாம் என்று முடிவு செய்கிறார்களோ அதற்கு பிறகு தங்கள் உடல் உறவை அந்த ஊஞ்சல் மேல வச்சுப்பாங்க. கன்சீவ் ஆக மாட்டா, மேல இருந்து தொங்குது. பஞ்சபூதம் துணை புரிந்தால்தான் சுக்கிலமும் சுரோதினமும் ஒன்றிணைந்து அந்த முட்டை உருவாகும் அப்படின்னு இதோட விளக்கம் ஒருத்தர் எங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேயா? ஊஞ்சல் ஆடாது, அவங்க மேல ஒரு பெட்டு போட்டு அதில். இது நான் கேட்குறேன். இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு, பாம்பேல இருக்காரு. அவர் ஒரு 8வது மாடியில் இருக்காரு. நான் பாம்பே போனால் அவர் வீட்டில் தங்குவேன். அவர் கல்யாணம் ஆகி 8 வருஷமா குழந்தை இல்லை.
அப்போ அவர் மெட்ராஸ்க்கு வந்தார். ரொம்ப வருத்தப்பட்டு நான் சொன்னேன், பாரு உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ பண்ணுறியான்னு. என்னன்னு, 8வது மாடியிலேருந்து அது வராது, ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வா. ஏன்னா மனுஷன் வாழக்கூடிய உகந்த இடம் தரையிலிருந்து 26 அடி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருன்றேன். நம்ம வீடெல்லாம் மாற்ற சொல்கிறேன். ஐயோ மாத்திரான்றேன். அவன் ஏற்றுக்கிறான், மாத்திரான் வீட்டை. 3 மாசத்துல அந்த அம்மா கன்சீவ் ஆயிடுச்சு. இப்படி படிக்கிறோம். இது எந்த புத்தகத்தில் உனக்கு கிடைக்கும்? கிடைக்காது இதெல்லாம். இப்போ இந்த சர்க்கரை தொழில்நுட்பத்தை ஒருத்தர் கொடுக்குறோம், நீ வாங்கிக்கோன்றோம். அதுதான் அந்த கம்பெனி 2013 வெளியில வருது. ஆனால் கடைசி வரை இந்த தொழில்நுட்பத்தை எங்களிடத்தில் இருந்து வாங்குவதற்கு பதிலாக திருட மட்டுமே முயற்சித்தார்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் பேப்பர் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கமர்ஷியல் பெஞ்சில் அவங்க மேல கேஸும் இருக்கு. திருட முடியாது. 2017 இன்னொருத்தரை போட்டு புடிச்சுன்னு வந்து இதை எப்படியாவது ரெப்ளிகா பண்ணணும்னு பாக்குறாங்க. அதோட நான் உங்களை விட்டு வெளியே வந்துட்டேன். இந்த சுகர் என்னுடைய தொழில்நுட்பம் கிடையாதா? அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் 2 பேர் பூனால இருந்தாங்க. அவங்க பணம்லாம் போட்டு நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம். சுகர் லைஃப்ன்ற பேரில் நேச்சுரல் லைஃப் ஸ்பெஷாலிட்டி பிரைவேட் லிமிடெட்னு இன்னைக்கு இந்தியா பூரா அந்த சக்கரை விற்குது. சவுத் இந்தியாவில் வந்து ஆன்லைனில் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? என்றது என் தொழில்நுட்பம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களால அதை வந்து திறன்பட செய்ய முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதை கூட 2017 இருந்து 2022 வரைக்கும் என் பேரை வச்சுதான் விற்கிறாங்க, என் வீடியோ வச்சுதான் விற்கிறாங்க. ஒரு சக்கரைன்னா என்னன்னே தெரியாது, அவனுக்குமே தெரியாது சக்கரைன்னா என்னன்னு. இப்போ இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கேன் ஒரு சர்க்கரையை பத்தி, புரிஞ்சுதுங்களா? இந்த அளவுக்கு இன்டெப்த் நீ போய் படிச்சினாதான் ஒரு பொருளை கையாள முடியும். யாருக்கு நேரம் இருக்கு? ஒதுக்குவீங்களா? நேரம் இருந்தாலும் புரியணுமே. ஸ்கிரீன்லயே உக்காந்துருப்போம், எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், சாப்பிட்டுனே இருப்போம். உள்ளங்கைக்குள்ளே வாழ்க்கை போயிடுச்சு, உலகமும் போயிடுச்சு. சாப்பிட்டுனே இருப்போம், விளையாட மாட்டோம், ஒரு கேம்ஸ் ஆட மாட்டோம், சூரிய ஒளி பட மாட்டோம். வீடியோ பார்த்த உடனே ஹவு டு டூ நன்னீர் உடனே டைப் நோட். முன்னாடி பட்டன் அமைக்கணும் தான், இப்போ டச் ஸ்கிரீன். டச். இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள போனா எல்லாத்தையும் படிச்சிடலாம், அது உள்ள இருக்குது, அதையும் போய் படிக்கல. இந்த சர்க்கரையை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை இறங்கும் பிளட்ல. 1964 சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சின்னு ஒன்று நடக்குது. நான் அதெல்லாம் சும்மா சொல்ல, நீ நெட்ல போய் படிச்சுக்கலாம். இந்த ரத்த அழுத்தம் என்ற இந்த பிளட் பிரஷர், இதுக்கு அவங்க வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி நடக்குது. இந்த ஆராய்ச்சியில ஒரு விபத்து நடக்குது, சின்ன ஒரு விபத்து. 2 மீத்தைல் குரூப் ஆஃப் ஆசிட். ஆசிட்னா நீங்க சல்ஃபியூரிக் ஆசிட், அதெல்லாம் அந்த ஆசிட்னா ஒரு பவுடர். இப்போ விட்டமின் சிக்கு வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட்னு பேர், அது ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். அது மாதிரி 2 மித்தைல் குரூப் ஆஃப் ஆசிடை கலக்கும் பொழுது ஒரு இனிப்பு பொருள் உருவாகுது. ரொம்ப இனிப்பா இருக்கு. அவங்க ரிசர்ச் வேற, இது பண்ணும்போது இதை பாக்குறாங்க, பார்த்து இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணின்னு வராங்க. நம்மளால சர்க்கரையை ஒன்றும் பண்ண முடியலையே, அதுக்கு பதில் இதை கொடுத்தா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாமேன்னு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கல, எதேச்சியா அமைஞ்சு போகுது. அப்போ அந்த நாட்டில், அமெரிக்க நாட்டில் ஒரு செல்வந்தர் இருக்காரு. அவரை அப்ரோச் பண்றாங்க, இது மாதிரி ஒன்று இருக்கு, நீ வாங்கிக்கிறியான்னு. நான் வாங்கிக்கிறேன்னு அவன் வாங்கிக்கிறான். இவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது, புரிஞ்சுங்களா? இப்போ அதை வந்து 1965 அவன் டெஸ்ட் பண்றான். நாங்கள் தான் உடனே எலி, பூனை, நாய், ஆடு, மாடு எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்றோம். அனிமல் மாடல். சரி. எல்லாருக்கும் கேன்சர் வருது, மூளையில கட்டி வருது, எவ்வளவோ பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹியூமன், சரி விலங்கினங்களுக்கெல்லாம் இது சரி வரல, மனுஷனுக்காக சரி வரல, மனுஷனுக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்றோம், அதுவும் சரி வரல. அப்படியே நிறைய காசு அவருக்கு செலவாயிடும். 1973 வந்துடுது. அப்பவும் அவன் போயிட்டு ஒரு நாட்டாம நிறுவனம் ஒன்று இருக்குது, உலகை காக்கும் பரம்பொருள் எல்லாம் அங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க, 33 கோடி தேவர்களும். அதுதான் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவன் தான் உலகை காக்கும் பரம்பொருள். அவங்ககிட்ட அவன் பர்மிஷன் கொடுத்தாதான் எதுவும் நீ விற்க முடியும். வேர்ல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அமெரிக்காலையும் சரி, எஃப்டிஏல வாங்கினா எந்த நாட்டில் ஒன்றா விற்கலாம், பெசநகரில் கூட விற்கலாம், ராமாவரத்தில் கூட விற்கலாம். பெர்மிஷன் அவன்கிட்ட வாங்கணுமா? எஃப்டிஏ அப்ரூவ்டுன்னு அப்படி காமிச்சுன்னா பல்ராம் நாயுடு ஸ்பீக்கிங் சார் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மேட்ரு. அதான் உலகை காக்கும் பரம்பொருள்னு அவங்ககிட்ட எதுவும் போய் வைக்கிறான் இந்த செல்வந்தன். அமெரிக்காவில் 2 அரசியல் கட்சி உண்டு. ஒன்று வந்து ரிப்பப்ளிக்கன், இன்னொன்று வந்து டெமோக்ராட்ஸ். இவன் வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியிலையும் ஒரு பிரமுகராக இருக்கான். இவனால் முடிஞ்ச வரைக்கும் டான்ஸ் ஆடி பார்க்குறான். ஆனால் எஃப்டிஏ அதை ரிஜெக்ட் பண்ணிடுது, இந்த பொருளை வெளியே விட முடியாது. ஆனால் நிறைய செலவாயிடுது அவனுக்கு. 1980 அமெரிக்காவில் நடந்த தேர்தலில் ரொனால்ட் ரீகன், உங்க சினிமா நடிகர், ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ இவன் வந்து ஒரு செனட்டரா நிற்கிறான். இந்த செல்வந்தன், பேர் சொல்ல விரும்பல,
நம்ம ஊர்ல எம்பி நிற்கிறாங்கல்ல, ஆமா, இவனும் வின் பண்ணி வரான். 1981 இந்த செல்வந்தனுக்கு தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரமுகர் எஃப்டிஏவின் சேர்மனாக ஆகிறார். சேர்மன் எஃப்டிஏ அப்பாயிண்ட் ஆகிறார். நீங்க தான் அந்த செல்வந்தர், நான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்ன சேர்மன் ஆகிட்டாங்க. விடுவானா? டேய் ஃபைல் அனுப்புறேன், கையெழுத்து போடு. போட்டான். அதுதான் அப்படின்னா சர்க்கரைக்கு பதில் இனிப்பு, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னு கேட்டீங்களே. ஓமா, அதான் அது சர்க்கரைன்றது அது பெட்ரோலியம் ப்ராடக்ட். அது சரி, அது கொஞ்சம் தான் யூஸ் ஆச்சு. இதுதான் இந்த ஆஸ்பர்டேம் 1981 வெளியில வந்துடுது. சரி, உலகம் பூரா விற்கிறான். கோடி 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 கோடியா சம்பாதிக்கிறான். 1984 இங்கிலாந்துல ராயல் காலேஜ் ஆஃப் கிங்ல இந்த சர்க்கரையை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு C12H22O11 இருக்குல்ல, அதான் சர்க்கரை. 12 கார்பன் ஆட்டம், 22 ஹைட்ரஜன் ஆட்டம், 11 ஆக்சிஜன் ஆட்டம் தான் சர்க்கரை, சூக்ரோஸ். அதுல 3 குளோரைட் ஆட்டம் தூக்கி உள்ள விட்டான். அப்ப என்ன ஆச்சுன்னா C12H19 Cl3O11 O8H, அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 397 ஆயிடுச்சு. சூக்ரோலோஸ், சூக்ரோலோஸ்னு பேர் வச்சான். மாலிகுலர் வெயிட் 200க்கு கம்மியா இருந்தா தான் கேட்டபாலிசம் உடைக்கும், இல்லனா உடைக்காது. 397 எப்படி உடைக்கும்? உடைக்காது. இந்த பேசிக் மெட்டபாலிக் பிரின்சிபிள் தெரிஞ்சும் இத பண்றாங்க. புரிஞ்சுதுங்களா? இதாங்க சயின்ஸ். கேட்டுக்கோ. இதே இந்த 1981 ஆஸ்பர்டம் எடுத்துன்னு வந்த அந்த செல்வந்தர் 1985 இந்த தொழில்நுட்பத்தை வாங்குகிறார். காசு கொடுத்து வாங்கிடுறான். அதையும் அடுத்தது அதை தூக்கி விடுறான் வெளில. இன்னும் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். இப்ப சொல்றேன் ஆஸ்பர்டம்னா என்னன்னு. இந்த கள்ளசாராயம் குடிச்சு செத்து போவாங்கன்னு நிறைய நியூஸ் பாக்குறீங்கல்ல. கள்ளசாராயம்னா என்ன தெரியுமா? தெரியாது. எத்தனால் ஆல்கஹால்ல எத்தனால் தான் நம்ம குடிக்கலாம், மெத்தனால் குடிக்கூடாது. மெத்தனால் குடிச்சா நர்வஸ் சிஸ்டம் ஃபியூஸ் ஆகி செத்துருவேன், இல்லைன்னா பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்கு, கண்ணு தெரியாம போய் பட்டப்படிக்க ஆயிடுவேன். மீத்தேன் குரூப் ஆஃப் ஆசிட்ஸ் 2 கலந்தாங்கல்ல, இது பிளட்டுக்குள்ள போனா 85 டிகிரி ஃபாரன்ஹீட், நம்மளோட டெம்பரேச்சர் வந்து 98.4. ஆமா, 85 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இது மெத்தனாலா மாறுது. சரி, ஆனா அளவு ரொம்ப கம்மி. கொஞ்சம் தானே சர்க்கரை சாப்பிடுற. ஏன்னா ஆஸ்பர்டம் வந்து 400 to 600 times sweeter than sugar. சூக்ரோலோஸ் வந்து 600 to 900 times sweeter than sugar. இந்த மெத்தனாலா மாறுறதுனால இத ரிசர்ச் பண்றாங்க. எல்லாம் 96 சைடு எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறாங்க, இன்க்ளூடிங் த டேமேஜ் ஆஃப் விஷன். அப்போ கூட அந்த செல்வந்தரை ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ இந்தியால குஜராத்ல ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து இந்த 2 பொருளை 400 இருந்து 500 கோடிக்கு விற்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. மருத்துவ உலகம், மருத்துவத்தை கையாளுபவர்கள் இதை எழுதுகிறார்கள். சூக்ரோலோஸ் சைடு எஃபெக்டையும் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி போட்டாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா 1990க்கு அப்புறம் ஸ்டீவியான்னு வருது. தென் அமெரிக்க நாடுகள்ல ஸ்டீவியான்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அதுல ஸ்டீவியோல் அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்கு. அது இனிப்புத்தன்மை வாய்ந்தது. ஆனா அதனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 804. 200 எங்க இருக்கு, 804 எங்க இருக்கு, 804. இது உடலுக்கு உகந்தது கிடையாது. இத வந்து அந்த அமெரிக்க செல்வந்தர் இருக்காரு பாருங்க, 2009 வரைக்கும் எல்லா நாட்டிலையும் அதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி பேன் பண்றாரு. எப்படி? ஏன் 2 தான் விற்கணும், தெரியுது, அவன் விற்கக்கூடாது. அப்புறம் முடியல, அவரால் விட்டுறாரு. இந்த 3 தான் உங்க ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர். ஒன்னு ஆஸ்பர்டேம், அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 294. சூக்ரோலோஸ் மாலிகுலர் வெயிட் 397. ஸ்டீவியோல், ஸ்டீவியா மாலிகுலர் வெயிட் 804. இது உங்களுக்கு ஊறு விளைவிக்கும். உடல் இதை சாப்பிட 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 நலிவடைந்து விடும். மருத்துவ உலகம் ஆனால் இதை ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் சாதாரண ஒரு விற்கிறதுக்கு 1000 கோடி செலவு பண்ணான்னு பட்சம்ல. அந்த 1000 கோடிலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, 10,000 கோடி கொடுப்பேன், எல்லா குதிரையும் ஓடும். இதான் சயின்ஸ். நான் இப்ப சொன்னேன்ல, இது மொத்தம் நெட்ல இருக்கு, நீ போய் படிக்கணும். எப்படி தெரியுமா? கூகுளில் போயிட்டு ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னு போடு, வரும். அப்படியே சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னு போடு, ஆஸ்பர்டம், சூக்ரோலோஸ், ஸ்டீவியா, வரும். இவ்வளவு ரிசர்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒயிட் சுகர்ல சார், பணத்துக்கும் பக்திக்கும் நீங்க மருத்துவம்லாம் விட்டுருங்க, பணத்துக்கும் பக்திக்கும் போட்டி வந்துன்னு வச்சுக்க, பணம் தான் ஜெயிக்கும். பக்தி போடுமா? இது என்.எஸ். கிருஷ்ணன் பாடுறாரு. ஆமா ஆமா, பார்த்தேன். தென் பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பான் தேதி 1 அன்புடனே போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாட்டி ஆட்டி பார்ப்பான் 21. ஆனா ஒண்ணு விட்டார் அவரு. 21 இருந்து 30 வரைக்கும் இப்பெல்லாம் திண்டாட்டம் கிடையாது. கிரெடிட் கார்டு என்னையா சைன் இட் ஆர் ஸ்வைப் இட் தெரியல. அப்ப போய்ட்டார் சீக்கிரம். நல்லா இருக்கு. 21 30 வரைக்கும் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாரு. ஆமா, பணத்துக்கும் பக்திக்கும்
போட்டி வந்தாலே கடவுளை தூக்கி போட்டு போயிடுவான். மருத்துவம் என்ன, கடவுளே தூக்கி போடுற. ஒயிட் சுகர்ல 142 சைடு எஃபெக்ட் நீங்க எடுத்துட்டீங்க. அந்த சைடு 144 சைடு எஃபெக்ட் இந்த ஃப்ரூக்டோஸ் சார். அவ்வளவுதான். எல்லாம் ரிசர்ச் பண்ணி எழுதுனாங்க. அந்த ஃப்ரூக்டோஸை தான் ஒட்சிங்க. ஆமா. ஓகேயா? யாரு நம்மளை யாரு மதிப்பான்? என்னடா உலகமே செய்ய முடியாம உட்காந்துருக்கான், எவனோ ஒருத்தன் பரதேசி மாரி வந்து நான் பண்ணிட்டேன்றான். தமிழே ஒருத்தன் அவன் மடிக்க மாட்டான். நீ வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு தான் போனோம். புரியுதுங்களா? ஒரு சர்க்கரைன்னா என்ன, அந்த சர்க்கரைக்கும் சர்க்கரை வியாதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா, பிறகு இந்த சர்க்கரையை போல் வந்த இணையான பொருட்கள் என்ன, அதற்கு பின்னால் இருக்கும் அந்த வரலாறு என்ன, அந்த என்ன நிலையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை உங்களுடைய கேள்விக்கு விளக்கமாக அளித்து விட்டேன். வணக்கம். நன்றி, வணக்கம்.